ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்பிசிஐ வெப்சைட் மூலமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்றதுக்கான ஒரு புதிய ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அந்த வெப்சைட் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். npci.org.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் மூலமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் புக் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தாராளமாக ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கலாம். கன்சியூமர் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்குது பாருங்கள், பாரத் ஆதார் சீடிங் எனபிளர் பேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருவேளை இந்த பேஜ் வராதுங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகல, ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஆதார், அதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சா கோட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஆதார் லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேப்பிங் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் எனபிள்டு ஃபார் டிபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு எனபிள் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்டேட் டேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்டேட்னா, ஸோ கடைசியாக நீங்கள் எப்போ ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணீங்களோ அதுக்கான லாஸ்ட் தேதி. அதுக்கப்புறம் மேண்டேட் ஃப்ளாக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நோன்னு இருக்குது, எஸ் ஒய்னு தான் எஸ்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேண்டேட் டேட் கொடுத்துருக்காங்க, ரெக்வஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது கஸ்டமர் நீங்கள் எப்போ வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓடி ஃப்ளாக் அது என்னென்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஓடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்குது பாருங்கள் பேங்க் நேம். ஸோ உங்கள் ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கான பேங்க் நேமை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் இந்த பேங்க் நேம் தான் மென்ஷன் ஆகிருக்கு. இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டிபிடி மூலமாக உங்களுக்கான பணம் வந்து செலுத்துவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அதாவது ஸோ டைரெக்டாக ஆதாருக்கு மணி அனுப்புனாங்க, கீழே இருக்க பாருங்கள் பேங்க்கு, அந்த பேங்க்குக்கு தான் உங்களுக்கான மணி வந்து போயிட்டு சேரும். ஸோ மாற்றுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்ற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆதார் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் ஆதார் வெப்சைட்லேயும் உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தா இருக்காது. ஸோ பழைய அப்டேட் ஆகாமல் இருந்தாலும் அதே தான் வந்து காமிக்கும். பட் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் லைவாக வந்து காமிக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க.